நீங்கள் போய் குரூப்பில் பாருங்கள் சிஸ்டர். ஓகேம்மா, நான் குரூப்பில் பார்க்குறேன். வேப்பம் புண்ணாக்குலாம் எங்கே வாங்குவீங்க சிஸ்டர்? உரக்கடையில் வாங்குவோம். இங்கே மனிதர்மான்னு ஒரு கடை இருக்குது போரூரில், அங்கே தான் வாங்குவோம் எல்லாமே. நல்லாயிருக்கும். வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கொஞ்சம், ஏன்னா வேர்ப்புழு தாக்காமல் இருக்கும். பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு அரைக்கை எடுத்துக்கணும். ரொம்ப போட்டுறக்கூடாது வேப்பம் புண்ணாக்கு. இப்போ வெயில் டைமில் அதனால ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆமாம் சிஸ்டர், நான் வாங்கினேன் நர்சரியில். அதான் தெளிக்க சொன்னாங்க. வேப்பம் புண்ணாக்கா ஊற வச்சு தெளிக்க சொன்னாங்க தண்ணியில். அப்படியும் செய்யலாம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சிஸ்டர். என்பிகேனா என்ன சிஸ்டர்? எப்படி வீட்டில் தயாரிப்பீங்க? என்பிகேனா நம்ம மண்புழு உரத்துலேயுமே இருக்குது. மண்புழு உரத்துலையும் இருக்குது. நம்ம காய்கறி வேஸ்ட் இருக்குல்ல, காய்கறி வேஸ்ட்டு, பழத்தோல் எல்லாமே போட்டும் பண்ணலாம். என்பிகேன்றது ஒரு ஃபெர்டிலைசர் நான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் போடுறேன், வீடியோவில் போடுறேன். இல்லை, நான் குரூப்பில் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் சொல்கிறேண்ணே. எல்லா பழக்கலவையும் கலந்து முட்டைலாம் போடணும், சேர்க்கணும் அதில். நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறம். ஃபஸ்ட்டு நம்ம மண்கலவை பண்ணும்போது மண்புழு உரம் இதெல்லாம் நம்ம சேர்க்கணும். உயிர் உரம், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு. உரக்கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். உரக்கடை உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது உரக்கடை இருக்கும். பாருங்கள், நர்சரியில் கூட கிடைக்கும். உரக்கடையிலையும் கிடைக்கும், நர்சரிலையும் கிடைக்கும். கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்குமே, தெரியுமே. உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த ஏரியாவில் எங்கே இருக்குது உரக்கடைன்னு சொல்லி போட்டு பாருங்கள், அதில் காட்டும். என்பிகேனா நைட்ரஜன் சத்து, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். சரியா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது 3ம் சேர்ந்த சத்து தான், கலவை தான் நம்மளுக்கு என்பிகேன்னு சொல்லக்கூடிய சத்து. சரியா? அது நம்ம வீட்டில் இதை வீட்டு கிச்சன் வேஸ்ட்டை வச்சும் தயாரிக்கலாம். வாழைப்பழத்தோலில் நிறைய பொட்டாசியம் சத்து இருக்குது. அப்புறம் கிச்சன் வேஸ்ட் எல்லாமே போடலாம். அப்புறம் நைட்ரஜன் நிறைய அந்த கீரை இருக்குல்ல, கிரீன் இருக்குல்ல, நம்ம மாடி தோட்டத்துலேயே நிறைய களை செடிகள் வரும் பாருங்க, அதை கூட பிடிங்கி கூட நம்ம போட்டு ஒரு பக்கெட்டில் போட்டு ஊற வைக்கலாம், தண்ணி ஊற்றி. வாழைப்பழம், இந்த இது கிரீன் கீரை இருக்குல்ல, கீரையும் போடலாம். கீரையோட தண்டு கட் பண்ணி போடலாம். அந்த பசலைக்கீரை இருக்குது, ரொம்ப நல்லது பசலைக்கீரை. அதுலேயும் நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது. அப்புறம் களைச்செடிலையும் இருக்குது. களைச்செடியெல்லாம் பிடுங்கி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி பக்கெட்டில் போட்டுடலாம். போட்டுட்டு அதேமாதிரி வாழைப்பழத்தையும் வாழைப்பழ தோலை சின்ன சின்னதாக கட் பண்ணி பக்கெட்டில் போட்டுடலாம். அந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் எல்லாமே போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு, நாட்டு சக்கரை, கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்க்கலாம். தயிர் கொஞ்சம், ஒரு கிளாஸ் தயிர், நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நாள் கழித்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு செடிக்கு கொடுங்க. சூப்பர் உரமாக இருக்கும் அது. பூ இருக்குல்ல, பூ உங்கள் வீட்டுக்கு வாங்குவீங்கள பூக்கள், அந்த பூவில் கூட இருக்குது பாஸ்பரஸ் சத்து. அப்புறம் மாதுளம்பழம் இருக்குல்ல, மாதுளம் பழம் தோல், அதுலேயும் இருக்குது நிறைய பாஸ்பரஸ் சத்து இருக்குது அதில். அதெல்லாம் கட் பண்ணி அதில் தண்ணியில் போட்டு ஊற வச்சு கொடுக்கலாம். நல்லா அது ஊறினதுக்கப்புறம் ஒரு 5 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் கழனி தண்ணி கூட கொடுக்கலாம், ஊற்றலாம். கழனி தண்ணி, தயிர், இந்த நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு கொஞ்சம் வடிகட்டிட்டு செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனா வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே நல்லா மக்கிருக்கும். 5 நாள்லேயே கொஞ்சம் நல்லா மக்கிருக்கும். நல்லா கலந்துட்டு அப்படியே எடுத்து ஊற்றலாம் செடிங்களுக்குலாம், வேர் கொடுக்கலாம். சரியா? முடிச்சுக்கலாமா இதோட லைவை? யாரையும் காணோம், எல்லாம் போயிட்டாங்க. நம்ம கார்டனிங் பற்றி பேச ஆரம்பிச்சாலும் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஆமாம் சிஸ்டர், நான் வாங்கின நர்சரியில் அதான் மேலே போயிடுச்சு.